I request our beloved Guru Shri S. Krishnan to address the gathering. இவ்வளோ பெரிய இன்ஸ்டியூஷன், இது வெறும் 4 ஸ்டூடெண்ட்ஸோட நான் கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தேன். அதுவும் இன்ஜினியரிங் கிராஜுவேட். நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கும்போது ஐ ஸ்டார்டட் மை கேரியர் ஆஸ் அ டான்ஸ் டீச்சர். பட் நான் வந்து இது ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்துப்பேன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு அப்போ இல்லை. எனக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணுன்ற எந்த ஒரு நாலேஜுமே இல்லை. ஆக்சுவலாக ஒரு பெர்ஃபார்மராக, ஒரு லேர்னராக கற்றுக்கிட்டு அதை பெர்ஃபார்ம் பண்ண தெரியுமே தவிர, அதை எப்படி மேம் சொன்ன மாதிரி அதை எப்படி அதை டைல்யூட் பண்ணாமல் எப்படி அடுத்தவங்களுக்கு இன்னும் பாஸ் ஆன் பண்ணி சொல்லிக் கொடுக்குறதுன்ற வித்தை வந்து எனக்கு தெரியாது. முதல்ல when I am starting my career, அது கேரியர்னு கூட எனக்கு தெரியாது. நான் சொல்லிக் கொடுத்து அது ஒரு R&D தான் பண்ணி பார்த்தேன். அந்த விஷயம் எனக்கு ஏதோ ஒரு அந்த பேஷன் வந்து என் கூட இருந்துக்கிட்டே இருந்தது. அந்த ஏதோ ஒன்று சொல்லிக் கொடுக்கும்போது ஒரு ஆனந்தம், அதை என்னால் விவரிக்க முடியாது. ஐ cannot எக்ஸ்பிளைன் த்ரூ வேர்ட்ஸ். சம்திங் லைக் அது ஒரு மேஜிக் தான். அது ஏதோ நம்ம ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுற மாதிரி. அது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம சொல்லி கொடுத்து அது அவங்கள வந்து உருவாக்கி ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ண வச்சு அவங்கள அழகு பார்க்கும்போது அதோடைய ஃபீலிங்கே வேறு. அந்த ஃபீலிங் வந்து எனக்கு ஒரு பசியாகவே இருக்குது இன்னி வரைக்குமே. அது பார்க்க எனக்கு இன்னும் பண்ணணுன்ட்டு. மேபி அந்த ஒரு பர்ஃபெக்ஷனோ அந்த குவாலிட்டியோ அந்த நோக்கம் உன்னதமாக இருந்ததுனால தான் நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணி வந்துகிட்டு இருக்கீங்க. இது 4 பேருன்றது இப்போது 700 பேராக மாறி இருக்கு. 700 பேருன்றது வந்து இப்போ என்ரோல் ஆயிருக்கிற நம்பர்ஸ் தான், இப்போ எக்ஸிஸ்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் தான். இப்போ நீங்கள் பாஸ்ட் 18 இயர்ஸாக எத்தனை பேர் நம்மக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டு பாஸ் அவுட் ஆகி போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அது 2000 பேருக்கு மேலே இருப்பாங்க. ஸோ அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை நம்ம இங்கே உருவாக்கியிருக்கோம். அப்படி ஒரு கம்யூனிட்டியை என்னால் உருவாக்க முடிஞ்சுது அப்படின்னா அதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. முதல்ல ஹொசூர் பீப்புள் நீங்கள் தான். இது வந்து எந்த வகையிலையும் வந்து ஒரு சோஷியல் மீடியாலேயோ இல்லை எங்கேயோ வந்து ஒரு பப்ளிசிட்டி பண்ணி அப்படி இல்லை. நீங்கள் இது வரைக்கும் பத்மஸ்ரீ கலாமந்திர்னு இந்த ஊரில் எங்கேயாவது பேனர் பார்த்துருக்கீங்களான்னு கேட்டிங்கன்னா யாராலையும் பார்த்துருக்கவே முடியாது. அப்படி வந்து ஒரு பேனரோ இல்லை ஒரு எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் வந்து கொடுக்காம வளர்ந்தது, கொடுக்காமலே இவ்வளோ வளர்ந்துருக்குன்றது தான் அதில் பெருமையே எனக்கு. அது பை வேர்ட் ஆஃப் மவுத் ஒவ்வொரு பேரண்ட்டும் உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு பெனிஃபிட் ஆயிருக்குன்றதை வந்து 4 பேருக்கு ஷேர் பண்ணுறீங்க. அவங்க நெய்பர்ஸ், அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் அவங்கெல்லாம் வந்து இது பண்ணுறாங்க. இப்போ ஒரு அக்கா வந்து கற்றுக்குறாங்க அப்படின்னா வீட்டில் தங்கச்சி அதை பார்த்துட்டு சிப்ளிங் எகெயின் அவங்க கொஞ்ச நாளில் வந்து திருப்பி ஜாயின் பண்ணுறது. இது மாதிரி ஒரு பெரிய கம்யூனிட்டி, கிட்டத்தட்ட ஒரு 100 பீப்புள் வந்து சிப்ளிங்காகவே இருக்காங்க. அக்கா தங்கச்சின்னு கற்றுக்கிறவங்களே 100 பீப்புள் இருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். அது ஹொசூர் பீப்புள் இவ்வளோ ரெசெப்டிவாக இருப்பீங்கன்றது வந்து அது பெரிய எனக்கு ஆச்சரியமாகவே இருக்கும் எப்பவுமே. ஸோ அந்த வகையில் இது இன்னும் பெருசாக ஆகணும் அப்படின்னா எனக்கு வந்து இன்னும் டெக்னிக்கலாக சப்போர்ட் பண்ணுறதுக்கு என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து சப்போர்ட் பண்ணணுன்றது என்னுடைய விருப்பமாக இருக்குது. அதை தான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஷாம்பவி ஹர்ஷிதான்றது 2 பேரை மென்ஷன் பண்ணி சொல்லிட்டு இருக்கும்போது அவங்கள வந்து கௌரவிக்கும் வகையில் அவங்கள மாதிரி இன்னும் நிறைய பேர் வரணுன்றது. இந்த 2 பேருன்றது எனக்கு 200 பேராக வேணும். அப்போ தான் என்னால் 2000 பேருக்கு சொல்லி தர முடியும். அதுதான் என்னுடைய விஷனரி பர்சனாக இருக்கிறதுனால தானே இவ்வளோ பெரிய இன்ஸ்டியூஷன் ஆயிருக்கு. இது என்னோட விஷனை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா நிறைய அடுத்த ஜென்ரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் இதை ப்ரொஃபஷனாக எடுத்துக்கணும். அதுதான் என்னுடைய மோட்டிவாக இருக்குது. அந்த மோட்டிவில் தான் நான் இவ்வளோ நாளாக ஓடிட்டு இருக்கேன், ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அது இயர் பை இயர் வந்து எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணி இன்னும் குவாலிட்டி வைஸ் எப்படி ஸ்டாண்டர்ட்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுன்றது. ஆக்சுவலாக இந்த குவாலிட்டியை சஸ்டெயின் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது. இதை நான் என்ஹான்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு நிறைய பேர் வேணும். எனக்கு இப்போ இருக்கிற டெக்னிக்கல் சப்போர்ட் வந்து ரொம்ப குறைவு. ஆனால் அந்த ரொம்ப குறைவான சப்போர்ட்லேயும் மேக்ஸிமம் அவுட்புட்டை நாங்கள் கொண்டு வர முயற்சி பண்ணியிருக்கோம். அதுவும் 9 அரங்கேற்றம்ஸ் எல்லாம் வந்து உலகத்திலேயே எங்கேயுமே பண்ணியிருக்க முடியாது. இதுக்கு அப்புறமும் யாராவது பண்ணுறாங்க அப்படின்னா அது என்னோட ஸ்டூடெண்ட்டாக மட்டும்தான் இருக்க முடியும். அது எனக்கு ஒரு திமிராவே நான் சொல்கிறேன் நான். ஏன்னா அது என்னோட ப்ராடக்ட் மேலே எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. அதனால் பேரண்ட்ஸ் நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணாதான் அடுத்த ஜென்ரேஷன் வந்து இதை நிறைய ப்ரொஃபஷனாக எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி வருவாங்க. ஒரு ப்ரொஃபஷனல் கேரியராக டான்ஸை எடுத்துக்கிறதுக்கு அரங்கேற்றம்ன்றது முதல் ஸ்டெப். இந்த 8 வருஷம் கற்றுக்கிட்டது லேர்னர். இதுக்கப்புறமா அவங்க போகிறது ப்ரொஃபஷனலாக மாறுறதுக்கு இது முதல் படி. இதுக்கு மேலே அவங்க ப்ரொஃபஷனல் கேரியரில் மேல் படிப்பு இருக்குது, அதை படிக்கணும். அதெல்லாம் படித்து கண்டினியூ பண்ணி இதை ப்ரொஃபஷனாக எடுத்துட்டு நிறைய பேர் இதில் ஒரு லைவ்லிஹுட்டே இருக்குது. இதில் அது இல்லாமல் ஒரு ஆத்ம திருப்தி. நான் இது அவ்வளோ நேரம் அதான் சொல்லிட்டு இருக்கேன். வேறு எந்த ப்ரொஃபஷன்லையும் கிடைக்காத ஒரு அனுபவம். அதை கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுப்பீங்கன்றதை நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.